சீனு, என்னடா இப்படி சொல்ற? ஆமா அத்தை, அம்மா பேசுனதுக்கு அவ திரும்ப கோவமா பேசியிருக்கலாம். இல்ல பெரியவங்க உங்ககிட்ட சொல்லி கேட்க சொல்லி இருக்கலாம். இல்லனா என்கிட்டயாவது சொல்லி இருக்கலாம். அதை விட்டுட்டு அடிச்சது தப்புதான். தப்புதான் சீனு. ஆனா ஆனா என்ன நீ? அவள நாங்க இப்ப எதுவும் பண்ணாம விட்டுறணுமா? அத்தை, மாயா அடிக்கிற அளவுக்கு தூண்டினது உங்க தப்புதான். ஆமாண்டி அம்மா, தப்புதான். இப்ப என்ன அவ கால்ல போய் நான் விழணுமா? ஏய், வயசுக்குன்னு ஒரு மரியாதை வேண்டாமா? அதுக்கு முதல்ல நீ அந்த மரியாதையை கொடுத்துருக்கணும் பத்மா. இங்க பாரு சீனு, 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. இதோட இத விட்டுலாம். ஓ, அப்போ எங்கேயே அப்படியே அவளை வாழ சொல்றீங்களா? நல்லா இருக்க நீ. மாமியார மருமக அடிப்பா, அவளுக்கு நான் பணிபட பண்ணிட்டு இருக்கணுமா? பாரு சீனு, இது மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அவ இருக்கிற வீட்ல என்னால எப்படி இருக்க முடியும்? இல்ல, என்னால இந்த வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியாதுடா. இங்க பாரு, ஒண்ணு அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், இல்லன்னா நான் சேர்த்து தாண்டா போகணும். அம்மா, அத்தை, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருதானா, அவளால உன்னோட வாழ்க்கை போச்சு. அண்ணனும் அண்ணியும் பேசிக்கிறதே இல்ல. என் புருஷன் உயிர் பொழைச்சு வந்தாரு, இப்போ என்னையும் அவமானப்படுத்திட்டா. இவ்வளவும் பண்ணிட்டு இந்த வீட்ல அவ இருக்கணுமா? சீனு, நீயே நல்லா யோசிச்சுக்கோடா. பத்மா, ஒரு பிரச்சனைய முடிச்சு வைக்க பாரு, இப்படி வளர்க்க பாக்காத. சீனு, நீ மாயா விஷயத்துல இப்படி அவசரப்பட்டெல்லாம் முடிவெடுக்காதடா. போதும் நீ. நான் அண்ணங்கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னேன். அவர் எனக்கு சம்மதம் இல்ல, நீயாச்சும் உன் பையனாச்சும் சொல்லிட்டு போயிட்டாரு. நானும் இப்ப அதையே தான் சொல்றேன். இது எனக்கும் என் பிள்ளைக்கு மட்டுமான விஷயம். இதுல மத்த யாரும் வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டாம். அத்தை, என்ன நீங்க இப்படி? தனா, வேண்டாம், விடு, போலாம் வா. அத்தை, சீனு எங்க போனா? ஜானகி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அத்தை, பண்ணிட்டே இருக்கேன் அத்தை. கொஞ்ச நேரத்துல வரலட்சுமி பூஜை ஆரம்பிச்சிடலாம். அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப வந்துருவாங்க அத்தை. சந்தோஷமா நடக்க வேண்டிய பூஜை. வீட்டுல வேற இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. சரி, சீக்கிரமா எல்லாத்தையும் முடிங்க. பெரியம்மா, சொல்லு மாயா. என்னம்மா? சீனுவை பாத்தீங்களா? இல்லையே, ரூம்ல இல்ல. இல்ல, நான் எந்திரிக்கும் போதே ரூம்ல இல்ல. அதான். இவ்ளோ காலையில கிளம்பி எங்க போயிருப்பான்? தெரியலையே பெரியம்மா. தனா, நீ சீனுவை பாத்தியா? இல்லையே, காலையில இருந்து நான் பாக்கல. என்ன மாயா, ராத்திரி ஏதாவது சண்டை போட்டீங்களா? இல்ல பெரியம்மா, அவன் என்கிட்ட அத்தை பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டான். அப்படியா? அப்போ உன் மேல அவனுக்கு கோவம் போயிடுச்சா? தெரியல, ஆனா நான் பண்ணதும் தப்புன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். நடந்த உண்மையை நான் அவன்கிட்ட சொன்ன மாயா. கண்டிப்பா அவன் புரிஞ்சுப்பான். எல்லாமே சரியாயிடும். என்ன பெரியம்மா, டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்கு? இன்னைக்கு வரலட்சுமி பூஜை மாயா. கல்யாணம் ஆன பொண்ணுங்க புருஷனுக்காக வேண்டிட்டு நடத்துற பூஜை இது. நீயும் இதுல கலந்துக்கணும் என்ன? சரி பெரியம்மா. அண்ணி, வீட்டை விட்டு அனுப்புவான்னு பார்த்தா வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். சீனு, என்னது இது? இருங்கம்மா. மாயா, நீ கிளம்பு.
டேய் அவளை கூப்பிட்டுட்டு இப்ப எங்கடா போற? ஏய் பத்மா, நீ எதுக்கு அதெல்லாம் கேக்குற? அவன் பொண்டாட்டியே அவன் கூட்டிட்டு போறான், உனக்கு என்ன? உனக்கு எதுவும் இப்ப வேலை இல்லைல்ல? அதெல்லாம் இல்ல. எங்க போறோம்? ஏன் எங்கன்னு சொன்னாதான் வருவியா? மாயா கூப்பிடுறான்ல, போயிட்டு வா. ம். சரி சீனு, இப்ப வந்துடுறேன். நான் ரெடி சீனு, போலாம். சித்தி, எங்க போறோம்னு தெரியல. அவன் எங்க கூட்டிட்டு போனாலும் எனக்கு ஓகே தான். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா யாரையும் அடிக்கடி ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. மருமகளே, அதெல்லாம் உனக்கு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. டெலிபோன் ஒயரையெல்லாம் நான் பிச்சு போட்டுறேன். இத பாரு, நீங்க பொறுமையா 4 இடத்துக்கு போயிட்டு சந்தோஷமா வாங்க. ஆ? சரிங்க மாமா. ஆ. அண்ணி, நம்ம நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. ஒருவேளை எல்லாமே பேசி நேத்தே சரி பண்ணிட்டாங்களோ? சீனு அப்ப அவளை வெளியே அனுப்ப மாட்டானா?